ஹலோ மக்களே, வெல்கம் டு ஏஜேவின் உலகம். இது பார்த்தீங்கன்னா நம்ம டெமு ஃபைன் சீரிஸோட பார்ட் 2. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஐடியா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ராடக்ட் தான். இது எந்த அளவுக்கு வேலை செய்யும்னு தெரியல. நானும் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸஸ் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து மொபைலுக்கு. இதில் நம்ம வந்து மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதில் வெர்ச்சுவல் ரியாலிட்டியாக பார்க்கலாம்னு சொல்லி போட்டிருக்கு. 3Dயில் பார்க்கலாம் அண்ட் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் கேம்ஸ் கூட சப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருக்கு. பட் இது எந்த அளவுக்குன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா விஆர் ஷைன்கான் அப்படின்னு ஒரு பிராண்டோடது. டெமோல பார்த்தேங்க. பார்த்தோன்னே இதை வாங்கி என்னதான் இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துடணும்னு இருந்துச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆப்பிளோடது இருக்கு பாருங்க, அந்த ரேஞ்சுக்கெலாம் போயிடாதீங்க. இது வந்து நம்ம டெமோல வாங்கினது தான். அதனால இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 150 dirhams. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனாலே இதில் வாங்கி என்னதான் இருக்குன்னு பார்த்துடணுன்றதுக்காக தான் வாங்கினது தான் இந்த பொருள். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோமா. ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு கிளாத் ஒன்று இருக்குது. அப்புறம் மேனுவல் இருக்குங்க. இதுக்கு ஆப் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆக்சுவலி இப்போது நார்மலாக ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும். ஆனால் இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கிளாஸ், இந்த சைடு ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆப் என்ன பண்ணுதுன்னா ஒரே வீடியோவை ரெண்டாக பிரிச்சிருது, லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு. அதை நம்ம கண்ணில் வச்சு பார்க்கும்போது இந்த 2 கிளாஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து இந்த ஜூம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அது கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இதை பற்றி தெரியும், பட் யூஸ் பண்ணுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். குவாலிட்டி நாட் பேட்ங்க. ஆக்சுவலி இங்கே தான் மொபைல் வைக்கணும். இதுக்குள்ளே நம்ம இந்த மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இது நம்ம தலையில் எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. வெயிட்டும் ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியல. இந்த பிராண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடாக எந்த ஒரு ஆப்பும் வச்சில்லைங்க. ஸோ ஏதாவது ஒரு ரிசோர்ஸஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தான் போட்டிருந்தாங்க. நான் ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஆப் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த விஆர் பிளேயர் 2D 3D வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணேங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபைல் வேணுமோ அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை யூடியூப் வேணும்னா நீங்கள் வந்து யூடியூப் கிளிக் பண்ணிங்கன்னா அது யூடியூப் ப்ளே ஆக ஆரம்பிச்சிருங்க. டியூ டு காப்பிரைட்ஸ் இஷ்யூ நான் வந்து என்னோட சேனலில் இருக்க வீடியோவே காமிச்சிடுறேங்க. உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்பில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க அந்த ப்ளே பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதுங்க. இது பார்த்தீங்கன்னா விஆர் ஃபார்மேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுங்க. நீங்கள் ஸ்க்ரீனை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது 3D எஃபெக்ட் மாறும். அப்புறம் 360 மோஷன்ஸ் திரும்புகிற மாதிரி, இல்லை 180 மோஷன்ஸ் திரும்புகிற மாதிரி, அப்புறம் வீடியோ எந்த இடத்துல ப்ளே ஆகணும், எவ்வளோ ஜூம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே. நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல. நீங்கள் ஒரு வேளை யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், நம்மளால் வீடியோவை மூவ் பண்ணணும். இதை நீங்கள் தலையில் மாட்டிக்கிட்டு தலையை திருப்பினீங்கனாலே போதும், வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஃபோனும் சேர்ந்து மூவ் ஆகுதுல, சேம் கைரோ எஃபெக்ட் தான். அதை விஆர் உள்ள வச்சு ப்ளே பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். நம்ம மொபைல் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட எடுத்துகிட்டு போனால் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுதுங்க. ஆனால் நீங்கள் இதே கண்ணில் மாட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க வீடியோ. நான் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. பட் லைட்டாக கண்ணு வலிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு இது ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது நல்லதில்லைன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு இது வந்து லெஃப்ட் ஐ ரைட் ஐ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் கண்ணுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு. ஒருவேளை ஃபோக்கஸ் ரொம்ப கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் தூரமாக தள்ளுறதுக்கு இந்த சென்டரில் இருக்க பட்டன் யூஸ் பண்ணலாங்க. என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாட்டி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ஆனால் வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க. சுத்தமாக நல்லதே கிடையாதுங்க. கண்ணு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லதில்லை. நம்ம மொபைலில் நார்மலாகவே பார்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு 3D 2Dயில் ஏதாவது படம் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா தேட்டருக்கு போய் பாருங்கள். அதுவே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே காய்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை விட நல்ல ப்ராடக்ட் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேங்க.